பெத்து வளர்த்த பிள்ளைங்க கடைசி காலத்துல அப்பா அம்மாவ பாத்துக்க முடியாம முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விடுறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு அப்பா பையன முதியோர் இல்லத்துல போய் விடுறேங்கிறாரு. கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? எல்லா அப்பாக்களும் பிள்ளைங்கள ஸ்கூல்ல தான் போய் சேர்த்து விடுவாங்க. ஆனா இங்க அப்பா வீட்டை விட்டு முதியோர் இல்லத்துக்கு போடான்னு மகனை பார்த்து சொல்றாரு. பையனுக்கு வயசு 75, அப்பாவுக்கு வயசு 102. இந்த படத்தோட கதை முழுக்க இந்த 2 வயசானவங்கள சுத்தி தான் டிராவல் ஆகும். ஒன் நாட் டூ நாட் அவுட்னு ஹிந்தில வெளியான ஒரு அருமையான காமெடி கலாட்டா படம். ஆனா படத்தோட கடைசில நம்மள ரொம்ப எமோஷனலா அழ வச்சிருவாங்க. படம் முழுக்க முழுக்க ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 75 வயசான மகனை தாங்க நமக்கு காட்டுவாங்க. அவரு காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மகனை பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டானவரு. எல்லா விஷயத்திலயும் 1க்கு 2 தடவை ரொம்ப கவனமா இருப்பாரு. இப்ப குளிக்கும் போது கூட பாருங்க, இத்தனை நிமிஷம் தான் குளிக்கணும்னு அலாரம் வச்சு குளிக்கிறவரு. இவருக்கு சுகர் பிரஷர்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் நார்மலா தான் இருக்கு உடம்புல. ஆனா தினமும் போய் டாக்டர் பாத்துருவாரு. மேற்கொண்டு எந்த நோய் நொடியும் வராம இருக்கிறதுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறது, யோகா பண்றதுன்னு ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. வாழ்க்கையில இவ்ளோ பெர்ஃபெக்ஷன் இருந்து என்ன பண்ண? எந்த ஒரு உப்புச்சப்புமே இருக்காதுங்க அவரோட லைஃப்ல. ரொம்ப ரொம்ப போரிங்கானவரு. தனக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்றத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, வாழ்றதுக்கும் பயந்துகிட்டு, சாகுறதுக்கும் பயந்துகிட்டு, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கடுப்போடயே இருப்பாரு. ஆனா இவரோட தகப்பனார் இருக்காரே, வயசு தாங்க 102 ஆகுது. மனசளவுல ஒரு இளவட்ட பையன் மாதிரி ரொம்ப ஜாலியா வாழ்ற ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சு வாழ்றாரு. இப்ப கூட பாருங்க கையில ஏதோ ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஆட்டோல ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்கிறாரு. எங்க போனாலும் யார பார்த்தாலும் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பாருங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க. வீட்ல கூட தனித்தனி ஃப்ரிட்ஜ் தான். பையனோட ஃப்ரிட்ஜ்ல ஒரே காய்கறியும் பழங்களுமா இருக்கும். அதே தகப்பனாரோட ஃப்ரிட்ஜ்ல ஃபுல்லா ஸ்வீட்டு, கேக்குன்னு எக்கச்சக்கம் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு. அவரும் ஹெல்த் கான்ஷியஸா தான் இருக்காரு. ஃப்ரிட்ஜ தொறந்தா ஒரு மாதிரி பிளசன்ட்டா சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறதா, பக்கத்து கடையில வேலை பார்க்குற ஒரு பையன் இருப்பான். அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பையன் தாங்க இந்த படத்தோட 3வது முக்கியமான கேரக்டர். இவன் பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல்ல வேலை பார்க்கறான். ரொம்ப வெகுளித்தனமானவன். எத நினைக்கிறானோ அத அப்படியே சொல்லிருவான். இப்ப கூட பாருங்க, கடைக்கு யாரோ மாத்திரை வாங்க வந்திருக்காங்க. இவனும் முதலாளி சொன்ன மாத்திரைய எடுத்துட்டு வரான். ஆனா அந்த கஸ்டமர் முன்னாடியே, முதலாளி இவங்க 1 மாசத்துக்கு மேல இந்த மாத்திரைய வாங்குறாங்க. ஆனா 10 நாள்லயே இது எக்ஸ்பைரி ஆயிருமே. இந்த மாத்திரைய குடுக்கலாமா? இல்ல நீங்க நேத்து தனியா ஒரு மாத்திரைய எடுத்து வைக்க சொன்னீங்களே, புதுசா வந்து இறங்குனது அத குடுக்கலாமான்னு கேட்கிறான். இத கேட்டதும் கஸ்டமருக்கும் ஷாக்கு, முதலாளிக்கும் ஷாக்கு. முதலாளி வேற என்ன சொல்ல முடியும்? புதுசா வந்து இறங்குனத குடுடான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கஸ்டமர் போனதுக்கு அப்புறமா, இத பாரு தம்பி நீ எனக்கு மட்டும் வேல பாரு. வர்ற கஸ்டமருக்கெல்லாம் வேல பார்க்காதேங்கிறாரு. இவன சம்பளம் குடுத்து இந்த மெடிக்கல்ல வேலைக்கு வச்சிருக்கிறது என்னமோ மெடிக்கல் ஓனர் தான். ஆனா இவன் ஒரு நாள்ல அதிக நேரம் இருக்கிறது நம்ம வயசான அப்பா பையனோட வீட்ல தான். இப்ப கூட அங்க மாத்திரைய குடுக்கறதுக்காக தான் வேகமா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிறான். உள்ள போனது மகன் உட்கார்ந்திருக்கிறாரு. மாத்திரை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா, சிரிச்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. மாத்திரைய எங்க வைக்கணுமோ அங்க பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டு போடான்றாரு. அவனும் வந்து எந்தெந்த டப்பால எந்தெந்த மாத்திரைய வைக்கணுமோ அதெல்லாம் வப்பான். ஏன்டா போகாம இன்னும் நிக்கிறேன்னு பையன் கேட்டா, தகப்பனார் ஏற்கனவே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு வருவேன் நீ வீட்லயே வெயிட் பண்ணுடான்னு சொன்னாராம். புதுசா ஏதோ ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுக்க போறதா வேற சொன்னாராம் தகப்பனாரு. இத கேட்டதும் பையனுக்கு ஒண்ணும் புரியல. வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டாரு. இப்ப வந்து என்ன சொல்ல போறாரோன்னு ஒரு மாரி கடுப்பா இருப்பாரு பையன். அப்பதான் கையில ஏதோ ஒரு பெரிய போஸ்டர் வச்சுக்கிட்டு தகப்பனார் உள்ள வராருங்க. அவரு கையில கொண்டு வந்தது ஒரு சைனாக்கார தாத்தாவோட போஸ்டருங்க. அவரு மொத்தமா 118 வருஷம் 3 மாசம் 28 நாள் இந்த உலகத்துல உயிரோட இருந்தாராம். அவர்தான் இந்த உலகத்திலேயே அதிக நாள் உயிரோட இருந்த மனுஷனா இதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டே அவருக்கு குடுத்திருக்காங்க. இந்த பெருமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு மகன்கிட்ட. அந்த ரெக்கார்டு புக்கெல்லாம் கூட கையோட வாங்கிட்டு வந்திருக்காரு. அதையும் காட்டுவாரு மகன்கிட்ட. ஆனா இது எதுலயுமே மகனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னதான்ப்பா சொல்ல வரீங்கன்னு ஒரு மாரி எரிச்சலாவே மகன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சைனாக்கார கிழவனோட ரெக்கார்ட பிரேக் பண்ண போறதா சொல்றாரு. அதுக்கு இன்னும் 16 வருஷம் மட்டும் நான் உயிரோட இருந்துட்டேன். அந்த ரெக்கார்ட் புக்கோட 90வது பக்கத்துல இவன் பேருக்கு பதிலா என் பேர் தான் இருக்குன்றாரு. இத கேட்டும் கூட பையனுக்கு பெருசா ஆச்சரியம்லாம் இல்ல. சரி பண்றதுனா பண்ணிக்கோங்க போங்கன்றாரு. ஆனா அப்பதாங்க அப்பா ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. இந்த சைனாக்காரரு இத்தன வருஷம் எப்படி உயிரோட இருந்தாரு, இதோட ரகசியம் என்னன்றத அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல தகப்பனார் பார்த்திருக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம மட்டும் ஜாலியா சந்தோஷமா இருந்தா பத்தாது. நம்மள சுத்தி எப்பவுமே ரொம்ப ஜாலியான சந்தோஷமான மனுஷங்களே வச்சுக்கணும். தப்பி தவறி கூட வாழ்றதுக்கு ஆர்வமே இல்லாம போரிங்கானவங்கள மட்டும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. அவங்களால நீங்க சீக்கிரம் செத்து போயிருவீங்கன்னு இருக்காரு. இதனால இப்ப தகப்பனார் எடுத்திருக்க முடிவு என்னன்னா, ரொம்ப போரிங்கா, வயசான காலத்துல எந்த ஒரு உப்புச்சப்பும் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற தான் மகன் கூட நம்ம இருந்தோம்னா, இந்த சாதனைய படைக்க முடியாதுன்றதுக்காக
மகன கொண்டு போய் அந்த ஏரியால இருக்கிற முதியோர் இல்லத்துல சேர்த்து விட போறாராம். அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கூட கட்டுறதுக்கு செக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்கிறாரு. இத கேட்டதும் பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ தகப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்கன்னு பதறி போயிட்டாரு. ஆமா என்ன வேற என்ன செய்ய சொல்ற? நான் முதல்ல இந்த சைனாக்கார கிழவனோட ரெக்கார்ட பிரேக் பண்ணணும். அதுக்கு வேண்டிய வேலைகளெல்லாம் நான் அடுத்தடுத்து பார்க்கணும் இல்லையா? உன்ன மாதிரி ஒருத்தன் என் கூட இருந்தா கண்டிப்பா இத என்னால பிரேக் பண்ண முடியாது. நானும் சீக்கிரமே செத்துருவேன்டா மகனேங்கிறாரு. பாவம் பையன் பதறி போய், "அப்பா வேண்டாம்ப்பா அப்படிலாம் பண்ணாதீங்க. எந்த ஊர்லயாவது பெத்த மகன யாராவது முதியோரத்துல கொண்டு போய் விடுவாங்களான்னு" கெஞ்சுவாரு. ஆனா தகப்பனார் கட் அண்ட் ரைட்டா சீக்கிரமாவே நீ முதியோர் இல்லத்துக்கு போயே ஆகணும்ட்டாரு. பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதையெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கான்ல அந்த அசிஸ்டன்ட் பையன். அவனுக்கு சிரிப்பா வருது. அப்புறம் போகும்போது, "அப்பா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு, நான் இந்த சைனாக்கார கிழவனோட ரெக்கார்ட உடைக்கும்போது, ரெக்கார்ட் புக்கோட 90வது பக்கத்துல மட்டும் இல்ல, 91வது பக்கத்துலயும் என் பேர் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா உலகத்திலேயே முதல்ல பெத்த பையன முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற அப்பா நானா தான் இருப்பேன். அதுவும் ஒரு சாதனை தானேன்னு" ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு தகப்பனார் கிளம்பி போயிட்டாரு. ஆனா மகனுக்கு தான் அன்னைக்கு நைட் எல்லாம் இத நெனச்சு தூக்கமே வரல. அப்புறம் ஒரு வழியா அப்பா ஜோக்கு தான் அடிச்சிருப்பாருன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு 4 மணிக்கு மேல தான் தூங்க போயிருப்பாரு மகன். அப்புறம் காலங்காத்தால எந்திரிச்சு வந்து பார்த்தா, தகப்பனார் அந்த முதியோர் இல்லத்துக்கு ஃபோன போட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல ரூம ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இத கேட்டதும் பையனுக்கு ஷாக்கு. அப்பா கிட்ட வந்து கெஞ்சுறாரு. ஆனா தகப்பனார் ரொம்ப அசால்ட்டா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ ரெடி பண்ணி வையி, நான் நேர்லயே போய் ஃபார்ம ஃபில் பண்ணி குடுத்துட்டு வந்துர்றேங்கிறாரு. பையனும் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, உங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் குடுத்து உங்கள நல்லா தானே பாத்துக்கிறேன். என்ன போய் வீட்ட விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணலாமான்னு கெஞ்சுவாருங்க. இவரு போரிங்கா எப்ப பார்த்தாலும் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கடுகடுன்னு இருக்கிறது தானே அப்பாவுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால நீ நல்ல ஜாலியான மனுஷனா மாறு. அப்படி ஒருவேளை நீ மாறிட்டா என் கூட இந்த வீட்லயே இருக்கலாங்கிறாரு அப்பா. ஆனா மகனுக்கு அப்பா மாதிரி ஜாலியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கெல்லாம் இஷ்டமே இல்ல போல. எனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுப்பாங்கிறாரு. அதுக்கு தகப்பனும் வேற வழியே கிடையாது. நீ வேணா ஒரு 16 வருஷம் முதியோர் இல்லத்துல போய் இரு. அதுக்குள்ள நான் அந்த ரெக்கார்ட பிரேக்கும் பண்ணிடுவேன். மறுபடியும் நீ வீட்டுக்கு வந்துருங்கிறாரு. இத கேட்டதும் இவ்ளோ நேரம் கெஞ்சிட்டு இருந்த பையன் அப்பாவ பார்த்து முறைக்கிறாரு. என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் அந்த சைனாக்கார கிழவனாலடா. அவன யாரு 118 வருஷம்லாம் உயிரோட இருக்க சொன்னது? 118ல இருந்து கொஞ்சம் கம்மியா வாழ்ந்திருந்தா நீ சீக்கிரமே முதியோர் இல்லம் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கலாம். அந்த சைனா கிழவன முறைச்சு பாரு. என்ன எதுக்கு முறைக்கிறேங்கிறாரு அப்பா. அப்பா முடிவ மாத்திக்க மாட்டாருன்னு புரிஞ்சுகிட்ட மகனும் வேற வழி இல்லாம மாறுறேன்னு சொல்லிட்டாருங்க. என்ன பண்ணணும்னு இப்ப அப்பா கிட்ட கேட்டா, இனி வர 6 மாசத்துல வாரத்துக்கு ஒரு டாஸ்க்க அப்பா குடுப்பாராம். அந்த டாஸ்க் எல்லாத்தையும் மகன் கம்ப்ளீட் பண்ணணுமா. அத பத்தி நைட்டு நான் உன்கிட்ட பேசுறேன் பாரு. ராத்திரிக்காக மகனும் ரொம்ப வெயிட் பண்ணி அப்பாவ பார்க்க மொட்டை மாடிக்கு போனா, அப்பா பழைய ஹிந்தி பாட்ட ரொம்ப ரசிச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த பாட்டு பாடுன சிங்கர பத்தியும், அந்த பாட்டு பாடும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஆர்வமா மகன்கிட்ட சொல்ல வந்தா, பையனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதெல்லாம் கேட்க அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சம்பந்தம் இல்லாத எதையாவது பத்தி பேசாம, வீட்ல தங்குறதுக்கான டாஸ்க்க சொல்லுங்கன்னு பையனும் கோவப்படுவாருங்க. சரின்னு அப்பாவும் முதல் டாஸ்க்க சொல்றாரு. அது என்னன்னா, மகன் தன்னோட ஒய்ஃப்க்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணுமா. இத கேட்டதும் பையனுக்கு ஷாக்கு. ஏன்னா அவரோட மனைவி இறந்து போய் 20 வருஷம் ஆச்சாம். செத்து போன பொண்டாட்டிக்கு இப்ப எதுக்காக நான் லவ் லெட்டர் எழுதணும்? என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு வயசாயிருச்சு. 75 வயசு கிழவன் நானு. இந்த வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையான அப்பா கிட்ட ரொம்ப கத்துவாருங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிடுவாரு பையன். அப்பா அந்த முதியோர் இல்லத்தோட போஸ்டர் காட்டுனதும் வேற வழி இல்லாம செய்றேன்னு அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த டாஸ்கோட தொடக்கமா ஒரு சங்க வேற கையில கொடுத்து ஊத சொல்லுவாரு அப்பா பையன. அப்பா என்னாலலாம் மூச்சடிக்க ஊத முடியாதுப்பான்னு பையன் சொல்றாரு. ட்ரை பண்ணு இல்லன்னா முதியோர் இல்லம் போகணும்னு அந்த போஸ்டர் மறுபடியும் காட்டுனதும் பயந்துகிட்டே பையனும் அந்த சங்க ஊதுவாருங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா வரிசையா குடுக்குற டாஸ்க்ல ஏதாவது ஒண்ணு கஷ்டமா செய்ய முடியாத மாதிரி இருந்தா, ஒரே ஒரு டாஸ்க்க பையன் ஸ்கிப் பண்ணிக்கலாமா. அதையும் சொல்லிட்டு தான் அப்பா கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து இறந்து போன தான் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு பையன். இன்னொரு பக்கம் பார்த்தா பக்கத்துல இருக்க மெடிக்கலுக்கு போயி, அங்க வேலை பார்க்குற பையன 6 மாசத்துக்கு தனக்கு அசிஸ்டன்ட்டா வேணும்னு ஓனர் கிட்ட சொல்லி அவன கையோட கூட்டிட்டு வந்துடுறாருங்க அப்பா. ஏன்னா பையன் இந்த டாஸ்க் எல்லாம் கரெக்ட்டா பண்றாரான்னு அந்த அசிஸ்டன்ட் தான் வாட்ச் பண்ணணுமா. 2 பேத்துக்கு நடுவுல இருக்க அந்த கண்டிஷனுக்கு பொதுவான ஒரு ஆள் வேணுமா. அப்புறம் அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி, நடுராத்திரில பையன் தூங்கிட்டு இருக்கும்போது உசுப்பி கையெழுத்து வாங்குவாரு அப்பா. உலகத்துல எந்த அப்பாவும் பிள்ளைய இப்படி டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு பையனுக்கு அப்பா மேல ரொம்ப கோவம் வருது. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, பையன் என்னமோ இறந்து போன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதி தான் பாக்குறாரு. ஆனா இன்னும் முடிச்ச பாடில்ல. யோசிச்சு கிழிச்சு போட்டு நெறைய கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு வழியா எழுதியும் முடிக்கிறாருங்க. அப்பா பையன் எப்ப லெட்டர சப்மிட் பண்ணுவான்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவாரு. பையனும் கொண்டு வந்து குடுக்குறாரு. சரி படிச்சு காட்டு மகனேன்னு கேட்டா,
எழுத தான் சொன்னீங்க. படிக்கிறதெல்லாம் டாஸ்க்ல இல்ல. நீங்களே படிச்சுக்கோங்கன்ட்டாரு. சரி அப்பாவே படிக்கிறேன்னு ஆர்வமா போறாரு. அப்போதான் பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் பையன், "என்னங்க லவ் லெட்டர் இப்படி பேனால எழுதி வச்சிருக்கீங்க? ரத்தத்துல எழுத வேணாமான்னு?" கேட்டதும் பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். வயசான காலத்துல இதெல்லாம் எழுதுனதே பெருசு. சும்மா இருக்க மாட்டாம ஏதாவது எங்க அப்பாவுக்கு பாயிண்ட்டா எடுத்து குடுக்காதடான்னு அவன போட்டு திட்டுறாரு. அப்புறம் அப்பாவும் பையன் எழுதியிருக்க அந்த லவ் லெட்டர படிக்கிறாருங்க. முதல் 4, 5 வரிகள்ல நெறைய அடித்தல் திருத்தலா இருக்கு. இத ஒரு ரஃப் ஒர்க்கா தான் எழுதினாராம் மகன். ஆரம்பம் நல்லா தான் இருக்கு. அடுத்து பார்த்தா, இறந்து போன பொண்டாட்டிகிட்ட மனசோட ஆழத்துல இருந்து ஒரு உண்மைய சொல்றேன்னு எழுதி வச்சிருக்காரு. 1961 வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மகனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டாங்களாம். "அப்ப நீ என் அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்க கூடாது. என் அப்பா கிட்ட சண்டை போட்டுருக்கணும். நீங்க எல்லாரும் என்னைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வயசான காலத்துல என்னோட தகப்பன் என்னைய போட்டு பாடா படுத்துறாரு. என்ன முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப போறேன்னு கொடுமைப்படுத்துறாரு. அன்னைக்கே நீ அப்பாவோட சண்டை போட்டிருந்தேன்னா, இவர முதியோர் இல்லத்துக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கலான்னு" இறந்து போன பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரியே நெறைய விஷயங்கள கொட்டியிருக்காருங்க. இதுல கடைசி வரிகள் எல்லாம் அப்பாவ கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி எழுதி வச்சிருக்காரு. இத பார்த்ததும் அப்பாவுக்கு ஷாக்கு. அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் சிரிக்கிறான். "அப்பாப்பா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு ஆவேசத்துல எல்லாத்தையும் எழுதிட்டேங்கிறாரு மகன். ஆனா இத கேட்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, மருமக இறந்து போய் 20 வருஷம் கழிச்சு, இப்பதான் மகனுக்கு ஆவேசம்ன்ற அந்த ஒரு உணர்வே வருதாம். மகன ஒரு வழியா ஆவேசப்படுத்திட்டோம்னு அப்பாவுக்கு சந்தோஷம். இந்த டாஸ்க்க நீ நல்லபடியா பண்ணி முடிச்சுட்ட மகனேன்னு பாராட்டி, சந்தோஷத்துல விசில் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அப்பாவுக்கு விசில் அடிக்க வராது. அப்புறம் அந்த நோட்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க்க நல்லபடியா முடிச்சிட்டதுக்கு சைன் எல்லாம் கூட எல்லாரும் போட்டுப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, மகனுக்கான 2வது டாஸ்க். தினமும் காலங்காத்தால மகன் ஒரு டாக்டர்ட்ட போய் உடம்ப செக்கப் பண்ணிட்டு வருவாரு இல்லையா? அந்த கிளினிக்குக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா டாஸ்க் என்னன்னு இன்னும் அப்பா சொல்லல மகன்கிட்ட. டாக்டர பாக்க போறதுக்கு முன்னாடி சொன்னா தான் உள்ள போவேன்னு பையன் ஒத்த கால்ல நிக்கிறாரு. அப்ப அப்பா சொல்லுவாரு மகன்கிட்ட, "டாக்டர்ட்ட எப்பவும் போய் செக்கப் எல்லாம் பண்ணிட்டு, நீ வெளிய வந்துரு நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் தான் டாஸ்க் ஆரம்பிக்குதுங்கிறாரு." என்னப்பா முழுசா சொல்லுங்கன்னு பையன் அப்படியே கோவப்படுறாரு. அது என்னன்னா, செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, மறுபடியும் பையன் இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, "உங்களோட ஹாஸ்பிட்டல்லயே என்னோட பர்ஸ வச்சுட்டு வந்துட்டேன்னு" சொல்லணுமாம். அதுல ஒரு ரூ. 250 இருந்ததா சொல்லணுமாம். அப்ப செக்கப் பண்ணிட்டு பர்ஸ வச்சுட்டு வரவான்னு பையன் கேட்பாரு. "இல்ல, இல்ல பர்ஸ எடுத்துட்டு வந்துரு. வைக்கலாம் வேண்டாம். வச்சுட்டு வந்ததா பொய் சொல்லு." டாக்டரும் நீ சொன்னத கேட்டு தேடி பாப்பாரு. ஆனா பர்ஸ் அந்த இடத்துல இருக்காது. அதனால பர்ஸ் இல்லேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி டாக்டர் சொல்லும்போது, மகன் டாக்டர கன்னா பின்னான்னு திட்டணுமாம். வெறும் ரூ. 250க்காக ஒரு வயசானவரோட பர்ஸ ஆட்டை போட்டிருக்கியே! நீ எல்லாம் ஒரு டாக்டரான்னு கேட்கணுமாம். நீ மெடிக்கல் காலேஜ்ல பிட் பாக்கெட் ஆயா அடிக்க படிச்சேன்னு கேட்கணுமாம். இத கேட்டதும் பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. "என்னப்பா லூசு மாரி பேசிட்டு இருக்கிறீங்க? என்னலாம் பண்ண சொல்றீங்க என்னையன்னு?" அப்பாவையும் அசிஸ்டன்ட்டையும் வெளிய கூட்டிட்டு வந்து கத்துறாரு. கூட இருக்க அசிஸ்டன்ட் பையனுக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பதான் அப்பா சொல்லுவாரு மகன்கிட்ட, "அப்படி பண்ணா தானே நீ இனிமே இந்த கிளினிக்க்கு வரமாட்ட. அதுக்காக தான் டாக்டருக்கும் உனக்கும் சண்டை மூட்டி விட பார்க்குறேங்கிறாரு." தினமும் டாக்டர பார்க்க கிளினிக்க்கு வரக்கூடாதுன்னு நேரடியா சொல்லியிருந்தாலே முடிஞ்சு போயிருக்குமேன்னு அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு அப்பா சொல்றாரு, "அப்படிலாம் சொன்னா என் மகன் கேட்க மாட்டான். அதுக்கு தான் இப்படி பண்றேன். ஏன்னா, மகனுக்கு உடம்புல எந்த ஒரு நோயும் கிடையாதுங்க. அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காரு வயசானாலும். ஆனாலும் ஒரு பயத்துல தினமும் டாக்டர்ட்ட போயிட்டு உடம்ப செக் பண்ணிட்டே இருப்பாராம். சோ அந்த ஒரு தொடர்ப கட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்பா. அப்பாவோட இந்த வில்லத்தனத்தலாம் பார்த்துட்டு, இனிமே டாக்டர பார்க்கறதுக்கு இந்த கிளினிக்கு தினமும் வரமாட்டேன்னு அப்பா கிட்ட நேரடியாவே மகன் சொல்லி, அந்த நோட்ல கையெழுத்தும் போட்டு குடுத்துருவாரு. அதுக்கப்புறமா 2 டாஸ்க்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணத செலிப்ரேட் பண்றதுக்காக 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு அப்பா தான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போவாரு. அங்க போய் புடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்பாவும் அசிஸ்டன்டும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் அங்கேயும் ரொம்ப அமைதியா, எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபாடு காட்டாம தான் இருக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, அப்படியே இன்னும் 1 வாரம் ஓடி போச்சுங்க. இப்ப 3வது டாஸ்க்குக்கான நேரம். காலங்காத்தால பையன் வீட்ல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு. அப்ப செடிங்களுக்கு நடுவுல ஒரு வாத்தோட பிக்சர் கிடைக்கும் அவருக்கு. அதுக்கு பின்னாடி 3வது டாஸ்க்ன்னு எழுதி வச்சிருக்காரு அப்பா. ஒண்ணும் புரியாம மகன் வீட்டுக்குள்ள போய் அப்பா கிட்ட கேட்கலான்னா, மகனோட ரூம்ல தான் அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் எதையோ ஒளிச்சு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என் ரூம்ல என்ன பண்றீங்கன்னு மகன் அத பார்த்துட்டு பதட்டமா உள்ள ஓடுவாரு. பார்த்தா பெட்ல இருந்து அவரோட ஃபேவரட்டான போர்வைய காணோம். எங்க என் போர்வைய காணோம்னு மகன் ஒரு பக்கம் கத்த, அப்பா ஒளிச்சு வச்ச போர்வைய எடுத்துட்டு, "இத வச்சு தான் 3வது டாஸ்க் இருக்கு மகனேன்னு" சொல்றாரு. கேட்டதும் பையனுக்கு பக்குன்னு இருக்கு. இத வச்சு என்ன பண்ண போறோம்னா, அப்பதாங்க அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட அந்த போர்வைய பத்தின பழைய கதை ஒண்ணு சொல்றாரு. மகனுக்கு 10 வயசா இருக்கும்போது குடும்பத்தோட காஷ்மீருக்கு டூர் போயிருந்தாங்களாம். அப்போ காஷ்மீர்ல இருந்த லேக்ல
நெறைய வாத்து இருந்ததாம். அத பார்த்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம். அப்புறம் அங்க ஒரு போர்வ கூட வாங்குனாங்களாம். அதுவும் பையனோட ஃபேவரைட்டாம். இப்ப இவங்க கையில வச்சிருக்காங்கல்ல அந்த போர்வ தான். 10 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் சுமார் 65 வருஷமா பையன் அத போத்திக்கிட்டு தான் தூங்குவாராம். ரொம்ப குவாலிட்டியான காஷ்மீர் போர்வ போலங்க. 65 வருஷமா கிழியாம அப்படியே இருக்குது. ஒரு நாள் கூட அத பொத்தி படுக்கலன்னா மகனுக்கு தூக்கமே வராதாம். அப்படிப்பட்ட அந்த அற்புத போர்வைய மகன் தன்னோட 3வது டாஸ்க்ல ஜெயிக்கணும்னா, செடிங்களுக்குள்ள அப்பா ஒரு வாத்து பிக்சர ஒளிச்சு வச்சாருல, அந்த பிக்சர அப்படியே அந்த போர்வையில வச்சு அந்த பிக்சரோட ஷேப்புக்கு அந்த போர்வையில ஓட்ட ஓட்டையா போடணுமாம். இத கேட்டதும் மகனுக்கு பெரிய ஷாக்கு. உடனே வேகமா அப்பா கையில இருந்து அந்த போர்வைய பையன் புடுங்கி வச்சுக்கிட்டு, "என் போர்வைய என்னால ஓட்டெல்லாம் போட முடியாது. இந்த போர்வை இல்லைன்னா என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாதுங்கிறாரு." பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கூட, "ஏங்க நல்ல போர்வையா இருக்கு. இத போய் கிழிக்க சொல்றீங்கன்னு?" நம்ம அப்பாவ பார்த்து கேட்டா, அப்பதான் தகப்பனார் அதுக்கான காரணம் என்னன்றத நமக்கு சொல்றாரு. நமக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பல வருஷமா பழசையே பயன்படுத்திக்கிட்டு இருந்தா புதுசு எப்படி நம்ம வாழ்க்கையில வரும்? ஒவ்வொரு நாள் இரவும், ஒவ்வொரு நாள் நம்மளோட தூக்கமும், நம்ம காண்ற கனவும் வேற வேறயா அற்புதமா இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது ஏன் 65 வருஷமா இவன் ஒரே போர்வைய கட்டிட்டு அழுகுறான்? அதனால தான் இத கிழிக்கணுங்கிறாரு அப்பா. ஆனா பையனுக்கு அதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. "என்னாலலாம் முடியவே முடியாது. இந்த டாஸ்க் எல்லாத்துலயும் ஒரே ஒரு டாஸ்க்க செய்ய முடியாதுன்னு ஸ்கிப் பண்ணிக்கிற ஒரு வழி இருக்கு இல்லையா? நான் அத சூஸ் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது ஒரு டாஸ்க் குடுங்க. இந்த டாஸ்க்க என்னால பண்ண முடியாது. போர்வைய கிழிக்க முடியாதுன்ட்டாரு பையன். அப்பா எவ்வளவோ கெஞ்சி பாப்பாரு மகன்கிட்டயே, "இது ஒரு சின்ன விஷயம்டா. இந்த போர்வைலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லன்றாரு." ஆனா பையன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணாததுனால, அப்பா அடுத்ததா மகனுக்கு இன்னொரு டாஸ்க்க குடுப்பாருங்க. அது என்னன்னா மும்பை முழுக்க ஒரு நாள் ஃபுல்லா வேற வேற இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கணும். அப்பா கூட வரல. பையன் கூட அசிஸ்டன்ட்ட தான் அனுப்பி வைக்கிறாரு. எந்த இடத்துக்கு போக போறோம்ன்றது அங்க போற வரைக்கும் பையனுக்கு தெரியாது. அப்படி அவங்க போன இடம் தான் மும்பைல இருக்க ஜூப்ளி கார்டன். அந்த இடத்துல கான்கிரீட்டால கட்டப்பட்ட ஒரு ஏரோப்ளேன் இருக்குங்க. அத பார்த்ததும் மகன் அப்படியே முதல் தடவ சின்ன பிள்ளைங்க ஏரோப்ளேன பார்த்தா எப்படி பிரமிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டன் ஆயி போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் இவர காணோம்னு பார்க் முழுக்க தேடி வேற வழி இல்லாம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அப்பா கரெக்ட்டா அங்க ஒரு ஏரோப்ளேன செஞ்சு வச்சிருப்பாய்ங்க. அங்க தான் என் பையன் நிப்பான் போய் பாருங்கிறாரு. மகன் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா, அம்மா 2 பேரும் இந்த பார்க்குக்கு தான் அதிகமா கூட்டிட்டு வருவாங்களாம். அதுலயும் இந்த ஏரோப்ளேன் அவருக்கு ரொம்ப இஷ்டமாம். அங்க உட்கார்ந்துகிட்டு அப்பா சொல்ற எல்லா கதையும் ரொம்ப ரசிச்சு கேட்பாராம். ஒரு பக்கம் அப்பா இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன்ல சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பையன் பழசையெல்லாம் நெனச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஏரோப்ளேனுக்குள்ள உட்கார்ந்து. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் மறுபடியும் பையன் கிட்ட வந்து, "வாங்க அடுத்த இடத்துக்கு 12 மணி ஆகுறதுக்குள்ள போகணுங்கிறாரு." அடுத்து எங்கடா போகணும்னு மகன் கேட்டா, ஒரு சர்ச்சுக்கு போகணுமா. அந்த பேர கேட்டதும் மகன் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாரு. அந்த சர்ச்சுக்கு போனா அத பார்த்து கண் கலங்கி நிக்கிறாரு. அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணும் புரியல. "நீ உள்ள வர வேண்டாம். நான் மட்டும் தனியா உள்ள போய்க்கிறேன்னு" அவன வெளியில விட்டுட்டு மகன் அப்படியே கண்ணீரோட சர்ச்சுக்குள்ள போறாருங்க. இந்த சர்ச்சுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியல. அப்பதான் குழம்பி போய் நிக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட அப்பா வந்து உன்னை இப்படி வெளியில தான் விட்டுட்டு போவான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு. "நீங்க எப்போ வந்தீங்கன்னு?" கேட்டா காலையில இருந்து இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாராம். சரி வா இந்த சர்ச்ச பத்தின கதைய உனக்கு சொல்றேன்னு அசிஸ்டன்ட்ட ஓரமா கூட்டிட்டு போய் தான் நமக்கு இன்னும் நெறைய விஷயத்த அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா பையனும் மருமகளும் அவங்களோட ஒரே பையனான பேரன கூட்டிக்கிட்டு இந்த சர்ச்சுக்கு வாரம் ஞாயித்துக்கிழமை வந்துருவாங்களாம். என்னது இவருக்கு பையன் வேற இருக்கான்னு அசிஸ்டன்ட்க்கு ஷாக்கு. அப்பதான் அப்பாவும், "ஆமா என்னோட மகனுக்கும் ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு இந்த சர்ச்சு பெல்லு சவுண்டுனா ரொம்ப பிடிக்குமாம். சின்ன வயசுல அதுக்காகவே இந்த இடத்துக்கு மகனும் மருமகளும் வாரம் கூட்டிட்டு வருவாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு முழுக்க அந்த சத்தத்த பத்தியே பேரன் பேசிக்கிட்டு இருப்பானாம். இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல அவனோட சின்ன வயசுல நடந்தது. இப்ப அந்த பேரன் எங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்டா, பேரன் அமெரிக்கால எம்பிஏ படிக்க போனாராம். அப்புறம் அங்கேயே கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாராம். அங்க செட்டில் ஆகி 30 வருஷம் ஆகுதாம். ஆனா இந்த 30 வருஷத்துல ஒரு தடவ கூட இந்தியா பக்கம் எட்டி பார்த்ததே இல்லையாம். என் மகன் அவனோட மொத்த சம்பாத்தியத்தையும் மகனோட படிப்புக்காக செலவு பண்ணான். கடைசில இந்த 30 வருஷத்துல ஒரு தடவ கூட அப்பாவையும் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டதே இல்லையாம். இப்படிப்பட்ட என்னோட நன்றி இல்லாத பேரன மகனுக்கு ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு அவன கூட்டிட்டு வர சொல்லலடா நானு. சின்ன வயசுல அப்பா கைய பிடிச்சிட்டு இந்த சர்ச்சுக்கு பேரன் வந்திருப்பான்ல, குட்டி பையனா, அந்த சின்ன பையன ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன்றாரு அப்பா. அப்பா நெனச்ச மாதிரியே இன்னொரு பக்கம் மகனும் பல வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இங்க வந்தத எல்லாம் நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து
அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொன்னா, சிட்டி பேக்கரிக்கு தானே போகணும். வா போலான்னு ஈஸியா மகனே அடுத்த இடத்தையும் கெஸ் பண்ணிட்டாரு. உள்ள போனவரு கேக்க வாங்கிட்டு இருக்காரு போல. இங்க அசிஸ்டன்ட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் குடுத்துட்டு இருக்காரு. அப்பா ஃபாலோ பண்றதெல்லாம் இப்ப வரைக்கும் மகனுக்கு தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி மகன் கேக்க வாங்கிட்டு வந்து நமக்கு குடுப்பாருன்னு அசிஸ்டன்ட் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா, யாருக்கும் சாப்பிட குடுக்காம அத பத்திரமா பேக் பண்ணி வாங்கிட்டு வராரு மகன். அடுத்து ஒரு பீச்சுக்கு போய் பீச்சையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லாம, மகனும் ரொம்ப ரிலாக்ஸா, எனர்ஜெட்டிக்கா இருக்காருங்க. ஃபோன்ல ஃபோட்டோலாம் எடுக்குறாரு. இதெல்லாம் அப்பாவும் தூரத்துல இருந்து பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு. அப்பதான் மகன் அசிஸ்டன்ட் கிட்ட, "சரி, சரி நான் ஒரு ரிக்ஷாவ புடிச்சு அந்த பக்கம் போறேன். காலையில இருந்து நம்மள ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து ஃபாலோ பண்ணிட்டே வராருல, அவர் கூடவே நீ வீட்டுக்கு வந்துருன்னு" சொல்லிட்டு போறாரு. அப்பா ஃபாலோ பண்றது இவருக்கும் தெரியும் போல. அப்புறம் அந்த கேக்கோடவே அழகான ஒரு கேரேஜ பிடிச்சு அவர் ஒரு பக்கம் பயணத்த ஆரம்பிக்க, அப்பாவும் அசிஸ்டன்டும் இன்னொரு கேரேஜ பிடிச்சு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு கதைய அப்பா சொல்லுவாருங்க. எப்பவுமே மகனும் மருமகளும் கல்யாண நாள் அன்னைக்கு சிட்டி பேக்கரிக்கு போய் கேக் வாங்கி கடற்கரையை ரசிச்சுக்கிட்டே ஒரு கேரேஜ புடிச்சு ஏறி அதுல போகும்போதே கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் கல்யாண நாள. இதை கேட்டதும் அசிஸ்டன்ட்டுக்கு ஷாக்கு. அப்ப வீட்டுக்கு போய் கேக்க எனக்கு குடுக்க மாட்டாரான்னு. அப்பதான் நடு ரோட்ல சின்ன பிள்ளைங்க கேக்க கையில வச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அத பார்த்ததும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அங்க பாரு கேக்க வெட்டி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் பார்த்தா முன்னாடி போற கேரேஜ்ல மனைவி இறந்து போயிருந்தா கூட அந்த ஞாபகத்துல கேக்க வெட்டி எல்லாத்துக்கும் சந்தோஷமா குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில அவருக்கு நடந்திருக்காது. இப்ப அப்பாவோட கண்டிஷனால மறுபடியும் நடக்குது. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போனா முன்னாடி வந்த மகனை காணோம். வீட்ல லைட்டு கூட போடல, இருட்டா இருக்குங்க. அப்பாவுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரே பயமா போச்சு. என்னடா செருப்பெல்லாம் வெளியே கிடக்கு, போன் ஒரு பக்கம் கிடக்கு, ஆள காணோமேன்னு. அப்பதான் லைட்ட போட்டுட்டு மகன் அப்பான்னு கத்துற சத்தம் கேக்குது. வேகமா மேல இருந்து அவரோட ஃபேவரட்டான அந்த போர்வ இருக்குல்ல, அதுல இப்போ ஓட்ட ஓட்டையா போட்டு அப்பா மேல தூக்கி போடுவாரு ரொம்ப சந்தோஷமா. பழச விட்டுட்டு இப்ப புதுசுக்கு மாறுன்றத சொல்லாம சொல்றாரு. உங்களோட 3வது கண்டிஷனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன்னு கத்துவாரு. அப்பாவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மருமக இறந்து போய் ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த சோகத்துக்கு அப்புறம் வயசாக வயசாக மகன் ரொம்ப போரிங்கா டல்லா இருந்திருப்பாரு. எந்த விதமான உணர்ச்சியும் அவர்கிட்ட இருந்திருக்காது. ஆனா இப்ப பழசெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு மாதிரி அவர் ஜாலியா மாறுனது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த சந்தோஷத்தோடயே அப்பாவும் அந்த சைனாக்காரர் பொம்மை கிட்ட போயி, "கண்டிப்பா உன்னோட சாதனைய நான் முறியடிச்சே தீருவேன். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு" சொல்றாரு. அப்ப பார்த்தா திடீர்னு மகனோட போனுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அப்பா தான் போய் போன பாப்பாரு. பார்த்தா அமெரிக்கால இருக்க பையன் கால் பண்றான். உடனே அப்பா அந்த போன கட் பண்ணி, அவன் கால் பண்ண தடம் கூட தெரியாம நம்பர டெலீட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா நமக்கு மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. மறுநாள் மகனுக்கு பர்த்டேங்க. அன்னைக்கும் அப்பா ஒரு டாஸ்க் குடுத்திருக்காரு. ஒரு செடிய குடுத்து எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் அத பூ பூக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால மகனும் நெறைய உரத்தை எல்லாம் போட்டு எப்படியாவது அத பூக்க வைக்கணும்னு ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அசிஸ்டன்ட் வேற ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அசிஸ்டன்ட்க்கு இதுல நம்பிக்கையே இல்ல. எப்படிங்க 4, 5 நாள்ல ஒரு செடிய பூ பூக்க வைக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறான். ஆனா மகனுக்கே இப்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்பாவோட அந்த டாஸ்க் மேல. கண்டிப்பா இந்த உரத்த போட்டா 2, 3 நாள்ல கண்டிப்பா திடீர்னு பூ உள்ள இருந்து கிளம்பி வந்துருமா வெளியில. இப்போ அவர் செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் அவருக்கே அதீத நம்பிக்கை இருக்குன்னா பாருங்களேன். அப்புறம் குளிச்சுட்டு வரேன்னு மகன் உள்ள போனா, அப்பா ஏற்கனவே நல்லா பூத்த அதே மாதிரி ஒரு செடிய செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு போல. அத எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் பையனோட கையில குடுத்து, "போடா இன்னைக்கு என் மகனோட பர்த்டே. அவன் சந்தோஷமா ஜாலியா இருக்கட்டும். இந்த செடி இப்பவே பூத்துருச்சுன்னு சும்மா அடிச்சு விடுங்கிறாரு." வேற வழி இல்லாம அசிஸ்டன்ட்டும் அத வாங்கிட்டு உள்ள ஓடுவாருங்க. அப்பா அதுக்குள்ள பழைய செடிய மாத்தி வச்சுட்டாரு. குளிச்சுட்டு வந்த மகன் செடி பூத்திருக்கிறத பார்த்ததும் அவ்ளோ சந்தோஷமாயிட்டாரு. ஐயோ! நான் போட்ட உரத்திலயா இப்படி பூத்துருச்சு டக்குன்னு அவ்ளோ கொண்டாட்டம் அவருக்கு. ஒரு சின்ன பிள்ளை மாரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா எப்பவுமே இந்த சைனாக்காரங்க மாதிரி கைய ஒரு மாரி வச்சுக்கிட்டு யோ யோன்னு செஞ்சுட்டே இருப்பாரு. இப்ப பையனும் அத செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வீட்டுக்கு ஒரு பொக்கே வரும். அத வாங்குறது அப்பாவும் அசிஸ்டன்டும் தான். யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பேரன்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா இத இப்ப காட்டக்கூடாதுன்னு அத மறைச்சு வைக்க சொல்லிட்டாரு அப்பா. அப்புறம் அன்னைக்கு பர்த்டே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. போர்வைய கிழிச்சு போட்டதுனால நைட் எல்லாம் தூக்கம் வராம மகன் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறாரு. அப்பா மகனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நல்லா தூங்க வைக்கணும்னு பழைய பாட்டெல்லாம் போட்டு அந்த சைனாக்காரோட பொம்மை கூட டான்ஸ் எல்லாம் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா பையனையும் அந்த பாட்டை ரசிக்க வைப்பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பையன் இப்பதான் ஒரு பாட்டை கேட்டு மெய் மறந்து ரசிக்கிறாரு போல. அப்புறம் அவரை மெதுவா சோஃபாலயே படுக்க வச்சு புதுசா ஒரு போர்வை வாங்கிட்டு வந்திருக்காரு. அத போத்தி விட்டு அழகா தூங்க வைக்கிறாரு அப்பா.
அப்பவும் பார்த்தா பேரன்கிட்ட இருந்து ஃபோன் வருது. பையன் பாத்துறக்கூடாதுன்னு வேக வேகமா கட் பண்ணி நம்பரை எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருவாரு. சரி நம்ம தூங்க போனதுக்கு அப்புறம் வீட்டோட லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணிட்டா, அதனால அந்த வயரையும் கட் பண்ணி விட்டுர்றாரு. பேரனுக்கும் மகனுக்கும் நடுவுல எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு போல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அப்பாவே அந்த பொக்கைய மகன்கிட்ட கொண்டு வந்து குடுப்பாரு, உன் பையன் அனுப்புனான்னு சொல்லி. இத கேட்டதும் மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ அனுப்புனான்னா, நேத்தே அனுப்பிட்டான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு நல்லத மட்டும் தான் உன்கிட்ட குடுக்கணும்னு நெனச்சேன். அதான் இத நேத்து குடுக்காம இன்னைக்கு குடுக்குறேங்கிறாரு அப்பா. ஆனா அப்பாவோட பேச்சு எதையும் காதுல வாங்கிக்காம, வேக வேகமா அமெரிக்கால இருக்க பையனுக்கு ஃபோன போடுவாருங்க மகன். அவனும் ஆசையா பேசுறான், பர்த்டே விஷஸ்லாம் சொல்றான். சீக்கிரமே ஜூலை மாசம் நான் குடும்பத்தோட வரேன்லாம் சொல்றான். இத கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நேத்துலாம் நான் உங்க ஃபோனுக்கும் லேண்ட்லைனுக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணேனே, ஏன் நீங்க எடுக்கலன்னுலாம் கேட்பான். அவன் சொன்னதும் தெரிஞ்சிருச்சு மகனுக்கு. அப்பா தான் எல்லா காலையும் கட் பண்ணி விட்டுருக்காருன்னு. ஆனா எதையும் வெளிக்காட்டிக்காம ஃபோன வச்சுட்டு ரொம்ப ஜாலியா மகன் வரப்போறாரான்னு சொல்றாரு. அப்பதான் அப்பா மகன்கிட்ட தன்னோட கடைசி டாஸ்க் என்னன்றத சொல்றாரு. அமெரிக்கால இருந்து உன்னோட உதவாக்கற மகன் இந்த வீட்டுக்கு வரும்போது, நன்றி இல்லாத அவன நீ வீட்டுக்கு வெளியவே வச்சு வீட்ட விட்டு தொரத்தணும். உள்ள விடாம வெளிய போடான்னு சொல்லணும். இதுதான் உனக்கான கடைசி டாஸ்க்ன்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் பையனுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என்னோட பையன் இல்லையா? அவன பார்க்கணுன்ற ஆசை எனக்கெல்லாம் இருக்காதான்னு மகன் கேட்டா, என்னடா பாசம் 30 வருஷமா உன்ன பார்க்க வராதவன், உன்னையும் கூட அங்க கூப்பிட்டுக்காதவன், பேரன் பேத்திங்களோட போட்டோவ கூட அவன் அனுப்புனதே இல்லையாங்க. எத்தனையோ தீபாவளிக்கு வர சொல்லி இவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்பவும் அவன் வந்ததே இல்லையாம். ஆனா இப்போ திடீர்னு 30 வருஷம் கழிச்சு எதுக்காக வரான்னா, இவங்க கிட்ட இருக்க சொத்துக்காகவாம். சொத்தையெல்லாம் புடுங்கிட்டு போக தான்டா அவன் வரான். உனக்கு புரியலையா? அதனால அவன் வரும்போது அவன தொரத்துற வழிய பாருங்கிறாரு அப்பா. ஆனா இத கேட்டதும் மகனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏதாவது ஒரு டாஸ்க்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்பா குடுத்திருக்காரு இல்லையா? அதனால நான் இத ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என் பையன் கண்டிப்பா இங்க வருவான். அவன என்னால விட்டு குடுக்க முடியாதுன்னு மகன் ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீங்களும் அவன எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு அப்பா கிட்ட. இதுக்கு முன்னாடி இப்படி கோவமாலாம் மகன் அப்பா கிட்ட பேசினதே இல்ல போல. மகன் போனதுக்கு அப்புறமா அப்பா, பரவால்ல நீயும் என் முன்னாடி தைரியமா தான்டா பேசுற மகனே. ஆனா உன் மகன் என் மகன தோற்கடிக்க நான் விடவே மாட்டேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, மறுநாள் காலங்காத்தால மகன் வீட்ல இருக்க ஒரு ரூம தொறக்கறத நமக்கு காட்டுறாங்கங்க. அந்த ரூமுக்குள்ள தான் அவர் பையனோட எல்லா திங்ஸும் இருக்கு. இந்தியால அவன் படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல தான் தங்கி இருந்திருப்பான் போல. அந்த ரூம் அப்படியே அவன் விட்டுட்டு போன மாதிரியே இருக்குங்க. அந்த ரூம்ல எதையுமே இவர் மாத்தல போல. அப்போதான் அப்பாவும் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ரூம கதையெல்லாம் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேணும்னே மகன் காதுல கேட்கணுன்றதுக்காக. பேரனோட சைக்கிள்ல இருந்து பொம்மையில இருந்து அவன் சின்ன வயசுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் யூஸ் பண்ணானோ எல்லாமே இந்த ரூம்ல இருக்காம். அது எல்லாத்தையும் பொக்கிஷம் மாதிரி தன்னோட மகன் பாதுகாக்கிறதா வேற சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறவன் அவன் அமெரிக்கால இருந்து சில லெட்டர் போட்டான்டா, அத மட்டும் பாதுகாக்காம விட்டுட்டான். ஆனா நான் அத எல்லாத்தையும் பத்திரமா ஒரு ஃபைலாவே போட்டு வச்சிருக்கேன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கத்தி சொல்லுவாரு. கீழ இருந்து அப்பா கத்தி கத்தி பேசுறதெல்லாம் தனக்கு கேட்கணுன்றதுக்காக தான்றது மகனுக்கும் நல்லா புரியுது. அவருக்கும் அது நல்லா கேக்குது. அப்போதான் அப்பா இங்க அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஃபைல காட்டுவாரு. அந்த ஃபைலுக்கு ஒரு பேரே வச்சிருக்காருங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு அமெரிக்கால இருந்து பையன் ஒவ்வொரு லெட்டர் எழுதும் போதும் தவறாம கடைசியா இந்த வார்த்தையை போட்டுருவானாம். அப்பதான் முதல் லெட்டரை படிச்சு காட்டுவாரு அப்பா. அமெரிக்காவுக்கு போய் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பைய என்னோட கெரியரை பாக்குறதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது. உங்களோட சேவிங்ஸ் ரிட்டையர்மெண்ட் பணம்னு எல்லாத்தையும் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டிருக்கான். அந்த லெட்டரோட கடைசி வரிகள்லயும் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்னு எழுதியிருப்பானா. அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்பான்னு சொல்லியிருக்கான். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்பான்னு மறுபடியும் ஒரு லெட்டர் போட்டுக்கிறான். அப்புறம் குழந்தைங்க பிறக்கும் போது இதையே தான் லெட்டர்லயே எழுதி விட்டுருக்காங்க. சரி அமெரிக்காவுக்கு போன பையன் அங்கேயே கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியோட செட்டில் ஆயிட்டான். நம்மளாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலான்னு இங்க இருந்து இவங்க ஒரு தடவை போகலான்னு முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அப்ப பதிலுக்கு அவன், எங்க வீடு ரொம்ப சின்னது. நாங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு பிஸியாவே இருப்போம். நீங்க இங்க வர்றதெல்லாம் செட் ஆகாதுப்பான்னு பதில் கடிதம் போட்டிருக்கிறான். பையன் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத செய்தியாதான் இந்தியால இருக்க குடும்பத்துக்கு ஒரு லெட்டர்ல அனுப்பி விட்டுருக்கான். 30 வருஷத்துல அவனும் பார்க்க வரல, இவங்களையும் அங்க வர விடல. அப்பா சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா கேட்டு மகனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்படியும் கூடவா பெத்த மகன் இருப்பான்னு. அடுத்ததா அங்க இருக்க ஒரு பழைய ரெக்கார்டர்ல
அப்பா ஒரு பழைய ஹிந்தி பாட்ட போட்டு விடுறாருங்க. அத போட்டு விட்டதும் மேல இருந்து மகன் ரொம்ப கோவமா வராரு. "அப்பா எதுக்குப்பா இப்ப இந்த பாட்ட போட்டு விடுறீங்க? நீங்க என்னலாம் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு இத ஆஃப் பண்ணுங்கன்னு" கத்துறாரு. பதிலுக்கு அப்பாவும், "ஏன்டா மகனே இவ்ளோ கோவப்படுற? இது உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தானேங்கிறாரு." ஆனா பையன் எதுவும் பேசல. ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. அப்பதான் அந்த பாட்டோட கதை என்னன்றத அப்பா விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு மகனுக்கு இல்ல, மருமகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாங்கா. தினமும் நைட்டு இந்த பழைய ரெக்கார்டுல தான் மகனும் மருமகளும் பழைய ஹிந்தி பாட்டெல்லாம் ரசிச்சு கேட்பாங்களாம். அதுவும் மகன் அமெரிக்கால போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நாள் முழுக்க பாட்டே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மருமக அந்த ரெக்கார்டுல இருக்க பின்னை எடுத்து இங்கிட்டும் அங்கிட்டும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு மகனும் என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு அவங்க கிட்ட. ஆனா பதிலுக்கு அவங்க எதுவுமே பேசாம மைண்ட் எல்லாம் அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி இருந்தாங்களாம். கையெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சாம். உடனே டாக்டர் அவசர அவசரமா வீட்டுக்கு கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தாதான் மருமகளுக்கு வேகமா பரவக்கூடிய அல்சைமர் நோய் இருக்கிறதா டாக்டர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாராம். அப்பா பழசையெல்லாம் சொல்ல சொல்ல மகன் ஒரு பக்கம் கண் கலங்கிட்டு இருப்பாருங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்க மருமகளுக்கு எல்லாமே மறந்து போய் அவங்க இறந்துடுவாங்கன்னு. அப்பவே அமெரிக்கால இருக்க பேரனுக்கு உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம போயிருச்சு. டாக்டர் 30 நாள் கெடு கொடுத்திருக்காரு. சீக்கிரமா கிளம்பி வாடான்னு இவங்கெல்லாம் தகவல் குடுத்தாங்களாம். ஆனா அவன் வரவே இல்ல. 10 நாள் கழிச்சு மாமனார மறந்துட்டாங்களாம். 18வது நாள் புருஷனையே மறந்துட்டாங்களாம். 28வது நாள் ரொம்ப சீரியஸான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த 28 நாளும் இவங்க பாவம் தொடர்ந்து அமெரிக்கால இருக்க பேரனுக்கு போன போட்டு அவன வர சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவன் அந்த பக்கம் இப்பதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ணியிருக்கிறேன், என்னால உடனே லீவ போட்டுட்டுலாம் வர முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்கிறான். இத கேட்கும்போது இவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மருமக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் அல்சைமரால மறந்திருந்தாலும் உயிர் போற அந்த நிமிஷத்துலயும் பையனோட சின்ன வயசு போட்டோவ கையில வச்சுக்கிட்டு அவன் பேரையே சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த பேரை சொல்லி சொல்லியே இறந்தும் போயிட்டாங்களாம். அத பார்க்கும்போது அப்பாவுக்கு அப்படியே கத்தணும் போல இருந்ததாம் கோவத்துல. எல்லாத்தையும் இந்த நோயால மறந்த என் மருமக இதையும் மறந்து தொலைச்சிருக்க கூடாதான்னு அவருக்கு அவ்ளோ கோவம் வந்துதாம். இதையெல்லாம் கேட்டு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறான். பாவம் மகன் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப நொந்து போய் அழறாரு. இதுக்கு நடுவுல இன்னொரு பக்கம் அப்பா அமெரிக்கால இருக்க பேரனுக்கு போன போடுறாரு. அந்த பக்கம் போனை எடுத்த பேரனும் நம்பரை பார்த்துட்டு அவசர அவசரமா யாருன்னு கூட கேட்காம உங்களோட செய்தி என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கன்னு படபடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். பதிலுக்கு இந்த பக்கம் அவனோட தாத்தா, நீ ஜூலை மாசம் வரதா உன் அப்பா கிட்ட சொல்லியிருந்தியாப்பா, எங்க 2 பேருக்குமே வயசாகுது, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, உன்னால முடிஞ்சா அடுத்த வாரமே வந்துறேன், இங்க இருக்க சொத்து பத்தெல்லாம் உன் பேருக்கே மாத்தி கொடுத்துறோம்னு சொல்லுவாருங்க. அந்த வார்த்தைய சொன்ன உடனே பேரன் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு, அப்படியே தாத்தா சொல்லுங்க தாத்தா, உடனே வந்துடுறேன், அடுத்த வாரமே வந்துடுறேன்னு அப்படி பேசுறான். இத கேட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு தான். போனை வச்சுட்டு அப்பா மகனை பார்த்து, அம்மா சாவுக்கு 28 நாள் போன் பண்ணோம், வராத உன் மகன் சொத்துக்காக 1 வாரத்துல வரானாம், பாத்தியா, இப்பவாவது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப விரக்தியோட மகனை பார்த்து சொல்றாரு. மகன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அப்படியே கோபத்தோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருங்க. வெளியில பார்த்தா ஒரே மழை. ஒரு இடத்துல நனைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த பக்கம் வீட்டுல அவரை காணாம அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. அப்பா அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் பல கண்டிஷனை போட்டீங்க, அவரும் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சாரு, முன்ன மாதிரி இல்லாம இப்ப நல்ல ஜாலியாவும் மாறிட்டாரு, அவர் பையன் வந்தா வந்துட்டு போறான், நீங்க இப்படி பழசெல்லாம் பேசி அவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அப்போதாங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, நானும் என்னென்னமோ பண்ணி என் பையனை இப்படி மாத்தி வச்சிருக்கிறேன், ஆனா அவன் மகன் வந்தான்னு வச்சுக்கோ, எங்க மறுபடியும் அவன பழைய மாதிரி மாத்திட்டு போயிருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நல்லா நனைஞ்சு போய் மகனும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. ஆனா அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காரு போல. பழசையெல்லாம் பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்க போடுற கண்டிஷன்ல ஒரே ஒரு கண்டிஷனை ஸ்கிப் பண்ணலான்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல முன்னாடியே, அதனால இந்த கண்டிஷனை நான் ஸ்கிப் பண்ணதான் போறேன், என் மகன் அவங்க குடும்பத்தோட வரதான்ப்பா போறான், என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்கன்னு அப்பா கிட்ட ரொம்ப கோவமா கத்துறாரு. அப்புறம் அவரை கம்ப்யூட்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பேர பிள்ளைங்களோட போட்டோவெல்லாம் மகன் அனுப்பி வச்சிருப்பான் போல அமெரிக்கால இருந்து, அதையெல்லாம் காட்டுறாரு. என் மகன் எவ்வளவு வேணா தப்பு பண்ணிருக்கட்டும், ஆனா இந்த பேர பிள்ளைங்களை சாகுறதுக்குள்ள நான் பாத்துடணும்னு நினைக்கிறேன், அதனால என்னையும் என் மகனையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்ட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அமெரிக்கால இருந்து வர மகனோட குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு அசிஸ்டன்ட கூட்டிக்கிட்டு மாலுக்கு போய் எல்லா காஸ்ட்லியான பொருளா வாங்குறாரு. அவங்க இங்க வந்ததும் இந்த கிளைமேட்னால உடம்பு முடியாம போச்சுன்னா மருந்து மாத்திரை தேவைப்படும்ல, அதையெல்லாம் முன்னாடி மெடிக்கல்ல இருந்து அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காருங்க கையோட. வீட்ல கூட அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம், அவங்க தங்க வேண்டிய ரூம்னு எல்லாம் பக்காவா ரெடி ஆகுது. எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சு திருப்தியோட சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் நடு ராத்திரில அப்பா ரூம் பூட்டாம லைட் எரியறத
பாக்குறாரு மகன். உடனே லைட்ட ஆஃப் பண்ணலான்னு அவரோட ரூமுக்கு போவாரு. பார்த்தா அப்பா நல்லா அசந்து தான் தூங்கிட்டு இருக்காரு. அவர சுத்தி நெறைய சார்ட் பேப்பரு, போர்டா இருக்குங்க. என்னென்னமோ எழுதியிருக்கு அதுல. பக்கத்துல போய் படிச்சு பார்த்தா தான் தெரியுது, அமெரிக்கால இருந்து பேரனோட குடும்பம் வருது இல்லையா? அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நெறைய வாசகமா அதுல எழுதியிருக்காரு அப்பா. இத பார்த்ததும் மகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் மறுநாள் காலையில ஏதோ பத்திர ஆபீஸ்க்கு போய் ஒரு பத்திரத்த ரெடி பண்றாரு மகன். அது என்னன்னு அப்போ நமக்கு தெளிவா காட்டல. ரெடி பண்ண கையோட வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அத குடுத்துட்டு படிச்சு பார்க்க சொல்றாரு. அப்பாவும் அத படிச்சு பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னா, இவர் பங்கு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அமெரிக்கால இருந்து வர மகன் பேர்ல மாத்திட்டாராம். டேய் இது என்னோட வீடுடான்னு அப்பா சொல்லுவாரு. ஆமா இது உங்க வீடு தான். உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துச்சு. உங்க அப்பா சரியான நேரத்துக்கு செத்து போயிட்டாரு. அதனால நீங்களே இது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது என்னோட அப்பா இன்னும் சரியான நேரத்துக்கு செத்து போய் என் கையில இத குடுக்கலன்றத சொல்லாம சொல்றாரு. தேவையில்லாம என் பையன கஷ்டப்படுத்துறதுக்காக என்னென்னத்தையோ எழுதி வச்சிருக்கீங்கன்னு அந்த போர்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்பா முன்னாடி போடுவாரு. இந்த சொத்துல எனக்குன்னு இருக்க ஷேர தான் என் பையன் பேர்ல மாத்தி எழுதியிருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் உங்கள கோர்ட்டுக்கு இழுத்துருவேன்னு மகன் அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாரு. அப்பாவும் பையன் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு ப்ராப்பர்ட்டி விஷயமா கோர்ட்டுக்கு போனா ரொம்ப வருஷம் ஆகுமப்பான்ட்டு நானும் உனக்கு ஒரு டாக்குமெண்ட்ட காட்டணும்னு அவர் ஒரு டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு வராருங்க. ஆனா அது டாக்குமெண்ட் இல்ல ஏதோ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. அத அசிஸ்டன்ட் கிட்டயும் மகன் கிட்டயும் காட்டிட்டு முதல்ல அவரு ஒரு சைனாக்காரோட போஸ்டர் எடுத்துட்டு வந்து இந்த டாஸ்க பத்தி எல்லாம் சொன்னார்ல, அன்னைக்கு அவரோட மூளையில சின்னதா ஒரு கட்டி இருந்ததாம். இத கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு அந்த கட்டி கொஞ்சம் பெருசாயிடுச்சாம். இதெல்லாம் ரொம்ப கூலா சொல்றாரு. ஆனா மகனுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. நீங்களாம் நினைப்பீங்க இத எப்படிடா இந்த கிழவன் கண்டுபிடிச்சான்னு. இந்தியால லடாக்கோட எல்லையில உயரமான மலை மேல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்காம். அதுதான் உலகத்திலே உயரமான இடத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸா. அத பத்தி நம்ம 102 வயசு தாத்தாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குங்க. உடனே அங்க போய் எப்படியாவது தனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 102 வயசுல லடாக்குக்கு போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அங்க ஆக்ஸிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? அதனால டாக்டர பார்த்து ஒரு செக்அப் பண்ணிக்கலான்னு போனா, அவரும் முழு உடம்பையும் செக்அப் பண்ணாராம். அப்பதான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இவரோட மூளையில சின்னதா ஒரு பிரெயின் டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களாம். நீ ஒருவேளை என்ன ப்ராப்பர்ட்டி விஷயத்துல கோர்ட்டுக்கு இழுத்தன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு கூட என்னால வர முடியாதுப்பா. அதுக்குள்ள நான் செத்துருவேங்கிறாரு அப்பா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகன் ரொம்ப அழறாருங்க. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டும் ரொம்பவே அழுகுறாரு. தான் கொஞ்ச நாளே இறந்துடுவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழவே பிடிக்காம போரிங்கா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மகனை எப்படியாவது மாத்தணும்னு அந்த சைனாக்காரோட போஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து முதியோர் இடத்துல சேர்த்து விட போறேன்னு பொய்யெல்லாம் சொல்லி நிறைய டாஸ்க் எல்லாம் பண்ண வச்சு மகனை நல்லா ஜாலியா மாத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாடகம் தான் மகன் கிட்ட உண்மையை சொல்றாரு. மகனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அழுதுட்டே இருப்பாரு. சரி விடுடா, அமெரிக்கால இருந்து பேரன் குடும்பத்தோட வரான்ல, வரட்டும் விடு, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு கூலா சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வெளியே போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பிளைட்ல அமெரிக்கால இருந்து பேரன் குடும்பத்தோட வரப்போறான். அவனை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு 75 வயசு அப்பா போறாரு. அங்க போய் பார்த்தா குடும்பம் வரல, அவன் மட்டும் தான் வரான். அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு இப்பவும் காரணம் தான் சொல்றான். உடனே அப்பாவும் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பான்னு சொல்லிட்டு ஓரமா கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டுறாரு. அதெல்லாம் சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பையன் சொல்றான். அதுக்கு அப்பாவும் இல்லப்பா இங்கேயே பாத்துரலாம், வீட்டுக்கெல்லாம் போக வேணான்றாரு. அவனும் சரின்னு 2 3 போட்டோவை பாப்பான். அப்புறம் வீட்டுக்கு போலாங்கிறான். உடனே கோவமா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இங்கே பார்த்துட்டு இப்படியே திரும்பி போங்கிறாரு அப்பா. அவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா என்னைக்கும் இல்லாம அப்பா இப்படி எல்லார் முன்னாடியும் கத்துறாருன்னு நினைக்கிறான். என்னப்பா உனக்கு அசிங்கமா இருக்கா? 21 வருஷமா எல்லாரும் என்ன இப்படிதான்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. உன்னோட பாசத்துக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் பத்தியா? ஒரு பிச்சைக்காரன் மாதிரி என்னை எல்லாரும் பார்த்தாங்க. உன் அம்மா செத்ததுக்கு கூட வராதவன் சொத்துக்காக உடனே வந்துட்டேல, இங்க பாத்தியான்னு அப்பா ஒரு போட்டோவை அப்ப காட்டுறாரு. அது அவர் மனைவியோட அஸ்திங்க. இறந்து போனதுக்கு தான் இவன் வரல. இவன் வந்து அந்த அஸ்திய கரைக்கணும்னு 1 வருஷமா அதை வச்சிருந்திருக்காங்க பத்திரமா. பாவி பையன் அந்த 1 வருஷமா அஸ்திய கூட வந்து கரைக்கலையாம். இவங்களே தான் அந்த சடங்கையும் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் அவன் கிட்ட காட்டி மனசுல இருக்க எல்லா கோவத்தையும் கொட்டி தீக்குறாரு அப்பா. உனக்கு சொத்து தானே வேணும், இந்தா எடுத்துட்டு போன்னு ஒரு சின்ன உண்டியல குடுப்பாரு. அதுல 42 ரூபாய் அவன் போறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல சேர்த்து வச்சிருந்தானா. இதை எடுத்துக்கிட்டு போ, இது தவிர உனக்கு வேற எதுவுமே இங்க இல்லைன்னு சொல்லி போட்டு உடைச்சிருவாரா அந்த இடத்துலயே. அத இதெல்லாம் நடக்கும்போது யாரோ அங்க சத்தமா விசில் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மகனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம 102 வயசு அப்பா. விசில் சவுண்ட் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா 102 வயசு அப்பாவுக்கு மகன் இப்பயாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டானேன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அவரு கொடுத்த அந்த ஒரு டாஸ்கையும் மகன் நிறைவேத்திட்டாரு. இந்த பக்கம் பேரனுக்கு அந்த இடத்துல நிக்க முடியல, ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிருன்னு
அவன பார்த்து 75 வயசு அப்பா திட்ட, என்னதான் பல வருஷமா மகன் மேல இருந்த பாசத்தால உண்மை புரியாம இருந்தாலும் கடைசியா இன்னைக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அப்பாவும் பையனும் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வானத்துல ஒரு நல்ல இடம் எனக்காக தேடிட்டு இருக்கேன்னு மகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்பா. அதுக்கு மகனும், அப்பா நீங்க கொடுத்த டாஸ்க் எல்லாம் நான் நல்லபடியா பண்ணிட்டேன்ல, எனக்காக என் கூடவே இருங்களேன், இறந்து போகாதீங்களேன்னு கேக்குறாரு. பதிலுக்கு அப்பாவும், எனக்கும் செத்து போக கூடாதுன்னு தான்டா தோணுது, ஆனா என்ன பண்றது, உங்க அப்பா செஞ்சுரி அடிச்சுட்டேன், 102 வயசாகுது எனக்கு, இதுக்கு மேலேயும் இருந்தா நல்லா இருக்காதுங்கிறாரு. அப்பதான் பையன் கிட்ட எனக்காக கடைசியா ஒரு விஷயத்த பண்ணுவியான்னு கேட்பாரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கண்டிஷனா போடுங்க, சரி என்ன பண்ணணும்னு கேட்டா, அப்பா இறந்து போவார்ல, அதாவது அவரோட இதய துடிப்பு நிக்கும் இல்லையா, அந்த நிமிஷம் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்தமா விசில் அடிக்கணுமா. இத கேட்டதும் பையன் முழிக்கிறாரு. ஆமாடா, உங்க அப்பன் 102 வயசு வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன், நான் சாகும்போது அத நீ கொண்டாடணுங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போச்சு போல. இப்போ வீல் சேர்ல தான் இருக்காரு. மகன் தான் அவரை ஜாலியா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் இப்போ ரொம்ப ஜாலியா கடைசி நாட்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு விசில் சவுண்ட் கேக்குதுங்க. நமக்கு எந்த ஒரு சீனையும் காட்டல. அப்பா 102 வயசுல நல்லபடியா இறந்து போயிட்டாரு போல. அப்புறம் அடுத்த சீன்ல 75 வயசு மகனையும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. ஜாலியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி மகனுக்கு ஒரு சர்ப்ரைஸா டேப் ரெக்கார்ட்ல ஒரு ரெக்கார்ட போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாராம். இறந்து போனதுக்கு அப்புறமா மகன் கிட்ட போட்டு காட்ட சொல்லி. இத அந்த பையன் சொல்லும் போது சரி போடுறா கேப்போன்றாரு மகன். அதுல அப்பாவும், என்ன மகனே நல்லா இருக்கியா, உலகத்தோட உயரமான இடத்துல இருந்து அப்பா உனக்கு இந்த மெசேஜ் சொல்றேங்கிறாரு. அவருக்கு சொர்க்கத்துல ஒரு நல்ல இடம் கிடைச்சு போச்சாம். அவர் பேச பேச மகனுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குங்க. அந்த சைனாக்கார கிழமை இருக்கானே, அவன் என் பக்கத்துல தான்டா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கிழமை கிட்ட நான் உறுதியா சொல்லிட்டேன், என்னால உன்னோட சாதனையை முறியடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா என் மகனால உன்னோட சாதனையை முறியடிக்க முடியும்னு. நீ எப்படியாவது இந்த சைனாக்கார கிழவனை தோற்கடிச்சே ஆகணும்டா. இன்னும் 43 வருஷம் நீ பூமியில ரொம்ப ஜாலியா வாழ்ந்து அப்பாவுக்காக அதை செஞ்சு காட்டணும்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு மகனுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. உங்களுக்காக கண்டிப்பா செய்யறேன்பான்னு வானத்தை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கிறாரு மகன். கூட அசிஸ்டன்ட்டும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களோட சிரிப்போட இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க்யூ.